நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் அங்கமா இருக்கிறபடியால அந்த நம்பிக்கை தான் எங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆமே. அவருடைய சரீரத்துல நாம் எல்லாரும் ஒரு அங்கமா இருக்கிறபடியா அதற்காக நாம கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். அப்பா, நாம சரீரம் அதுவும் அங்கமா இருக்கிறோம்னு சொன்னா இயேசு என்னவா இருக்கிறாராம்? தலையா இருக்கிறார். அந்த தலையைத்தான் நாம பற்றி கொண்டிருக்கிறோம். ஆமேன். நாம எல்லாரும் தலையாகிய இயேசுவைத்தான் நாம பற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வசனம் சொல்லுது கிறிஸ்து நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும். கொலோசியர் 2:6 சொல்லுது கிறிஸ்துவை நாம் என்ன செய்திருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. தமிழ் பைபிள்ல மாறி சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று. ஆனா ஆங்கில பைபிள் எல்லாத்திலையும் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளேக்கா அதுக்குள்ள நாம என்ன செய்திருக்கிறோம்? எல்லாத்தையும் நாம பெற்றிருக்கிறோம். அதுக்காக நாம இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, உங்களுடைய அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்குள்ள ஊற்றின அந்த அன்பு, நீங்க எங்களுக்குள்ள ஊற்றின அன்பு அது நித்திய காலமாக அது ஊறுகிற ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்கள் மேல வச்ச அன்பினால நாங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, முற்றிலும் வெற்றி மேல் வெற்றியை பெறுகிறவர்களாக எங்களை நீங்க அழைச்சதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் மேல வச்ச அன்பினால நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. எத்தனை பேர் நீங்க அவரை இந்த வேளையில நீங்க அவரோட பேசுறீங்க? ஆராதனை இன்னொரு வடிவில சொன்னா ஒரு சார்ட் ஆஃப் அவரோட நீங்க பேசுறது. ஆமேன். நாங்க சிறு வயதுல இருந்து ஆராதனையை நாம ஒரு உலக ரீதியாக நாம செய்து வந்துட்டோம். ஆனா நீங்க இதுவும் இப்ப இடையிட்டு வந்ததுதான் இந்த காரியம் எல்லாம். ஆனா ஆதி தகப்பன்மார் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு ஆராதனை அவர்கள் செய்ததே இல்லை. அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட ரீதியில அவரை புகழ்ந்து பேசினார்கள். கடவுளை பற்றி அறிஞ்சு அவரோட பேசினார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆராதனையா இருந்தது. ஆபிரகாம் அவர் எங்களை இப்ப நடக்கிறத போல ஒரு ட்ரம் வாசிக்கிறவர், ஒரு கீபோர்ட் வாசிக்கிறவர், ஒரு மிருதங்கம் அடிக்கிறவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நடுவில் ஒரு லீடரை வச்சு அவர்கள் அப்படி ஒரு ட்ரெடிஷனலா ஒரு ரிலிஜியஸா அவர்கள் செய்ததல்ல. அவர்கள் நடக்கிற இடமெல்லாம் சிந்திக்கிறதெல்லாம் அவர்கள் ஆராதனையாக மாத்தினார்கள். ஆமீன். அப்படித்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அறிஞ்சிருக்கிறோம் இயேசுவை. எத்தனை பேர் நீங்க அவர் அறிஞ்சிருக்கிறீங்க? நன்றி இயேசுவே. நீங்க எங்களுக்குள்ள அந்த அன்பை ஊற்றிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள நாம நடக்கிறோம், உங்களுக்குள்ள நாங்க நம்புகிறோம். நன்றி இயேசுவே. உங்களோட அன்புக்காக நன்றி, உங்களோட கிருபைக்காக, நீங்க எங்களுக்காக செய்து முடிச்சவைகளுக்காக நன்றி. நன்றி இயேசுவே. எங்களுக்கு நீங்க தந்த இளைப்பாறுதல் ஆறுதலுக்காய் நன்றி. எங்களுக்கு தந்த வெற்றிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு நாங்க செலுத்துகிறோம்.
தகப்பனே, நீங்க சொன்னீங்க அவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். இயேசு என்னுடைய மேய்ப்பர். இயேசு என்னுடைய மேய்ப்பர். சோ அதனால நான் ஒன்றிலும் குறைவுபடேன். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. எல்லா துதி, எல்லா கனம். உங்களை போல எங்களை நேசிக்க வேற ஒருவரும் முடியாது. உங்களை போல எங்களை வழிநடத்த ஒருவரால முடியாது. உங்களை போல எங்களுக்கு கற்றுத்தர யாராலையும் முடியாது. உங்களை போல எங்களை நீங்க சுகப்படுத்த, பலப்படுத்த, வழிநடத்த யாரால முடியாது. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இயேசுவின் மூலமாய். ஆமென். நன்றி. இன்றைக்கு நாம செய்திக்கு போக முன்பாக யோவான் 10 அதை ஒரு வாசிச்சுட்டு நாம இன்றைய செய்தி தலையங்கத்தை கூடாக நாம செல்லலாம். ஆமென். யோவான் 10 ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடைய சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், அதாவது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்னவாம்? அவருக்குள்ள பிரவேசித்த நானும் நீங்களும் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவோம். எங்கட உள்ளான மனுஷனும் எங்கட வெளியான மனுஷனும் மேய்ச்சலை கண்டடையும்.
நாங்க ஆவிக்குரிய ரீதியாக அவருடைய நீதிய, பரிசுத்தத்தை, இளைப்பாறுதல, மன்னிப்ப எல்லாத்தையும் நாம பெற்றத அந்த மேய்ச்சலை நாங்கள் இப்ப மேய்ஞ்சு கொண்டிருந்தபடியால, அது மட்டுமல்ல, நாங்க எங்கள் உள்ளான மனுஷனுடைய கிறிஸ்துவுக்குள்ள தோற்றத்தை அறிஞ்சது மட்டுமல்ல, வெளிப்புறம், உள்புறம், வெளிப்புறம், அது நம்முடைய உள்ளான மனுஷனையும் இன்றைக்கு நமக்கு வெளியான தேவைகள் அல்லது சரீரம் கூட சொல்லலாம், அவன் மேய்ச்சலை கண்டடைவான். சோ இந்த உள்ளும் புறமும் என்று சொன்னா, அங்க முன்னே ஒரு காலம் அதை நாம பெருசாக அத கருத்தில கொள்ளையில, அல்லது ஏதோ ஆடு உள்ளும் புறமும் மேய்கிறது என்று தொழுவத்துக்குள்ளேயும் தொழுவத்துக்கு வெளியிலையும் என்ற மாதிரி நாம சிந்திச்சோம். ஆனா இது மனுஷனை நம்ம குறிச்சு பேசப்படுது. அதாவது நம்முடைய உள்ளான புறமும் வெளிப்புறமும் சேர்ந்து என்னவாம்? ஆசீர்வதிக்கப்படும். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். சோ உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு தன் ஜீவனை கொடுத்தபடியால இன்றைக்கு அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனாக மாறி இருக்கு. ஆமேன். சோ அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவன். சோ இதுல மேல 1-2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நாம நம்முடைய செய்திக்கு போகலாம். இதுல ஆண்டவர் உவமையா தான் மேல சொல்ற, நம்முடைய இயேசு கிறிஸ்து உவமையா சொல்ற. எப்படி என்றா, எனக்கு முன்ன வந்தவர்கள் எல்லாருமே கள்ளரும் கொள்ளைக்காரும். சோ இதுலயே நமக்கு கன காரியத்தை புரிஞ்சு விடலாம். சோ முன்னே வந்த, அது நியாயப்பிரமாணமா இருக்கலாம், தீர்க்கதரிசனமா இருக்கலாம், அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இந்த பரிசேயர் சதுசேயர்கள் செய்த போதனைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே என்ன செய்யல, நமக்கு ஜீவனை கொடுக்கல. அது அதனுடைய சத்தம், அது தேவனுடைய சத்தம் அல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சொல்றார், என்னுடைய ஆடுகளை நான் என்ன செய்வேனாம். இத பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். சோ அப்ப இயேசு இங்க தன்னைத்தான் சொல்ற, எப்படி நான் என்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பேன், எப்படி அந்த ஆடுகளை நான் வழிநடத்துவன், நான் அவர்களுக்கு முன்பே போவன், அந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யுமாம்? செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்ப நானும் நீங்களும் தான் அவர் அங்க ஆடுகள் என்று சொல்றாருங்க. அப்ப இப்ப இயேசு என்ன விரும்புறாருன்னு சொன்னா, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். சோ முன்னே வந்தவர்கள் எல்லாம் என்னவாம்? கள்ளர், கொலைகாரர். ஆனா நானும் உங்களுடைய நல்ல மேய்ப்பன், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் உங்கள் ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். சோ இப்ப என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யுமா? செவி கொடுக்கும். சோ ஒரு மேய்ப்பன் அவனுடைய முழு இருதயமும் எங்க இருக்குது? அந்த ஆடு மேல. சோ அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை வழி நடத்துது, அந்த ஆடுகளுக்கு தேவையானதை கொடுக்கு, ஆடுகளை நல்ல மேய்ச்சல்ல வழி நடத்துறான். அவன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சோ அப்ப அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் தன்னுடைய செவியை திறந்திருக்குமா. சோ செவி திறமை கூடினது மிருக ஜீவன்களுக்கு இல்ல, இந்த ஆடுக்கு இருக்கின்றது ஒரு விஞ்ஞானம் சொல்லுகிறது. செவி திறமை கூடினஸ், ரைட்?
சோ இப்ப நானும் நீங்களும் யாருடைய சத்தத்துக்கு செவி கிடக்கணும்? எங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். எங்களோட வாழ்க்கை எங்களோட குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொன்னா இயேசு என்ன சொல்ல வாரண்டா, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. நம்முடைய செவி, நம்முடைய காது அல்லது நம்முடைய மனக்கண், பைபிள் மனக்கண் என்று சொல்லப்படுது. சோ நாம எங்களுக்கு இயேசுவின் சத்தம் கேட்கின்றதா அல்லது அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமா? இப்ப ஆடு நல்ல மேய்ச்சலை கண்டடையணும், அது நல்ல வடிவா கொளுத்திருக்கணும், கொழுமையா இருக்கணும் என்று சொன்னா அந்த ஆடு மேய்ப்பனுக்கு பின்னால் என்ன செய்யணும்? செல்லணும். அது அந்நியருடைய வழிநடத்தலுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனா என்ன செய்யும்? என்ன செய்வார்கள்? அவர்கள் ஆட்டை கொண்டுடுவார். ஆனா அப்ப இயேசு என்ன விரும்புறாங்க? எங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாங்க யார்த்த சத்தத்தை கேட்கணும்? நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது அவருடைய புதிய உடன்படிக்கையின், அவருடைய அன்பின் கிருபையின் சுவிசேஷத்துக்கு நாம் என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். ஆமென். ஏண்டா அந்த மெய்ப்பனுடைய குரல் தான் அவருடைய அன்பை என்ன செய்து வெளிப்படுத்து. அந்த மெய்ப்பரின் குரல் தான் நம்முடைய ஜீவனுக்காக பேச போஸ். அந்த மெய்ப்பெண் தான் எங்களை வழிநடத்த போற. அந்த மெய்ப்பெண் தான் எங்களை ஆசீர்வதிக்கிற. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆசீர்வதிச்சாலும் அவருடைய குரல் தான் எங்களை என்ன செய்ய போது? வழிநடத்த போது. ஆமீன். திரும்ப சொல்றேன், நானும் நீங்களும் ப்ரே பண்ணணும். என்னதுக்காகன்னு சொன்னா, தாப்பனே, நான் உங்களுடைய ஆடு, என்னுடைய மேய்ப்பன் ஒரு அந்நியன் அல்ல, நீங்க தான் என்னுடைய மேய்ப்பன். சோ உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். பாருங்க எவ்வளவுக்கு ஆண்டவர் ஒரு உவமைய சொல்றார். ஒரு மேய்ப்பனே மாடையும் அவர் அப்படியே படைச்சிட்டு, ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு மேய்ப்பனுக்கு பின்னால போகுதோ அதை அவர் நாங்கள் அறிஞ்சு கொள்ளும்படியாக அதை படைச்சு, அதை எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனு கீழால போறது என்பதை எல்லாருக்கும் காண்பிச்சிருக்கிறார். இப்ப நான் இருந்தது மானிப்பேண்டாலும் நான் நீர்வேலிக்கு போயிருக்கிறேன். இந்த நீர்வேலி பகுதியில எங்களுடைய ஒரு அம்மாவோட தங்கச்சி நீர்வேலியில தான் மறை பண்ணவன். அங்க ஆடு மேய்க்கிற ஒரு பெரிய இதொன்று இருக்கு. ஒரு மேய்ப்பன் போவான், அதுக்கு பின்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடு அப்படியே வரிசையாக போகும். அவனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்கும். இதை நான் கண் கொண்ட பார்த்திருக்கிறேன். அப்படி உங்களை எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இல்லைன்னு சொன்னா, நாம யூடியூப்ல தான் டீயே பார்க்கலாம். எப்படி ஒரு மெய்ப்பன், அவர் ஒன்றுமே காய்க்க மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார், அவர் நடந்து போவார், அதுக்கு பின்னால் அப்படியே லைனா அந்த ஆடு போகும். சோ ஏன் அது அப்படி போகுதுன்னு சொன்னா, அது அந்த மெய்ப்பன்ல முழு நம்பிக்கை. சோ அப்படித்தான் ஆண்டவர் சொல்ற, நீ என்மேல நீ முழு நம்பிக்கை. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். சோ அவர் ஜீவனை கொடுக்க முதல் சொன்னார், ஆனா பின்பாடு அவர் ஜீவனை கொடுத்துட்டார். பைபிள் சொல்லுதங்களை பரிபூரணப்படுத்திட்டார். அப்ப இனியும் நாம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா, எங்களுடைய இக்கட்டுகள், எங்களுடைய இன்னல்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள், இதுல ஒரு உண்மையான ஒரு ஆடு என்ன செய்யும் தெரியுமா?
தன்னை மேய்ப்பனுடைய சத்தத்துக்காக இருக்கு. அந்த மேய்ப்பன் என்ன சொல்லுதோ அந்த மேய்ப்பன் சொல்லுகிறதுக்கு அந்த ஆடு கீழ்ப்படியேக்க எங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவால சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யும்? புரண்டோடும். ஏன்னா மேய்ப்பன் ஆடுகளுக்காகத்தான் எப்பவும் இருக்கிறார். ஆடுகள் மேய்ப்பனுக்காக அல்ல, மேய்ப்பன் ஆடுகளுக்காக. ஆமீன். திரும்ப சொல்றேன், ஆடுகளுக்காக மேய்ப்பன் எப்பவும் இருக்குது. சோ அப்ப நாம் ஆடுகள் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு செவி கொடுக்கிறத காட்டிலும் நம்முடைய இயேசுவுக்கு நாம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு அவர் எப்படி இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்? இப்ப நான் பேசுறது எல்லாமே அவருடைய குரல். நான் பேசுறது அவருடைய குரல், அவருடைய அன்பில இருந்து வெறுற கூக்குரல். ஆமீன். சோ அது தன்னுடைய உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, உங்களுக்காக. சாரி, இந்த வசனத்திற்கு வாசிப்போம். ரைட், எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்காமல், பரிதபிக்க கூடாத நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாம. அதாவது நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்காம இல்லாத ஒரு பிரதான ஆசிரியர் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிக்க தெரியும். எல்லா விதத்திலும், நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எல்லா விதத்திலும். இதுக்கு மேல நாம அந்த விதம் இந்த விதம், இந்த விதத்துல கஷ்டப்பட்டாரா இயேசு, அல்லது இந்த விதத்துல நான் படுகிற கஷ்டத்தை அவர் பட்டாரா இயேசு என்று நீங்க யாரும் இனி கேட்க கூடாது. திரும்ப சொல்றேன், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். அப்ப இயேசு நம்முடைய சோதனை, இப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு சோதனை இருக்குண்டா, ரைட், அந்த சோதனை அவர் பட்டிருக்காருன்னு தான் பைபிள் சொல்லுது. இப்ப நாம நினைக்கிறோம் இயேசு சிலுவையில போய் மறிச்சாருன்னு. இப்ப நம்மை போல் சோதிக்கப்பட்டது என்ற வசனம் சிலுவையில மறிக்கிறது சொன்னா, நாம சிலுவையில மறிச்சோமா? யாராவது எங்களுக்கு ஒரு சவுக்காலையாவது அடிச்சார்களா? இல்ல. அப்ப இங்க என்னத்தை இயேசு சொல்ல வாராருண்டா, இயேசு சகல விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் பைபிள் எழுதப்படையில. பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறிச்சு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, அவரை போல அல்ல, நம்மை போல். அப்ப இயேசுக்கு கொடுத்த சோதனை எல்லாம் நம்மை போன்ற சோதனை தான். அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பட்டவர், நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். சரியோ? இதை சொல்லி கொண்டு சொல்றார், ஆதலால் பிள்ளைகளே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், எங்களுக்காக யுத்தம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இப்ப நான் சொன்ன முதல் வசனத்தோட இதை ஜாயின் பண்ணுவோம். யோவான் 10. நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன்.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இது யாருடைய சத்தம்? இதுதான் நம்முடைய நல்ல மேய்ப்பனுடைய சத்தம். ஆமென். சோ அப்ப எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரைக்கும் நாங்க யார்ட்ட சத்தத்தை கேட்கிறோம்? உலகத்தால வருகிற சொல்யூஷனை தான் நாங்க முதல் பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்றேன். எங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை நான் உங்களோட பேசுறேன். நான் என்ன குறிச்சு தான் நான் பேசுறேன். எங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் அது கத்தரால வாரதல்ல, அல்லது கடவுளுடைய படைப்பினால வாரதல்ல. இது எல்லாமே விழுந்து போன உலகமும் அதுல இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய காரியங்கள் எல்லாம். சோ அது எந்த காரியமா இருக்கலாம். சோ அதற்கு நாம முதலாவது சொல்யூஷன், அதாவது அதுக்கு சொல்யூஷன் அதுக்குரிய தீர்வு, அந்த தீர்வுக்கு நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, அல்லது எனக்கு இருக்கிற வியாதிக்கு, எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு, எனக்கு இருக்கிற குழப்பத்துக்கு, எனக்கு இருக்கிற எதுவா இருந்தாலும் நான் ஆடு, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய நீதிமான், அவருடைய பரிசுத்தவான். ஆகவே என்னுடைய செவி முதலாவது யாருக்கு செவி கொடுக்கணும்? யாருடைய குரலை கேட்கணும்? எனக்காக மரிச்சு சகலதையும் செய்து முடிச்சவரிடத்துல என்னுடைய காது திறக்கப்படணும். சோ அந்த ஆட்டின் காது பாத்தீங்கன்னு சொன்னா மேய்ப்பனுக்கு தான் முதல் போக்கஸ். ஆமென். சோ இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை நான் திரும்ப யோவான் 10 அதுல ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். யோவான் 10 ரைட், 4வது வசனம். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அதாவது இயேசு தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, நாம் எல்லாம் முன்னே வேறு ஒரு மேய்ப்பனுக்குள்ளதான் அடைக்கப்பட்டிருந்தோம். அவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சித்தார். அவருடைய உண்மையான குரல், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா மிச்சம் எல்லாம் அவங்களை வஞ்சிக்கிறார். ஆனா இயேசு எங்களை இப்ப என்ன செய்தார்? எங்களை அந்த தொழுவத்தில இருந்து, அந்த மேய்ப்பனிடத்தில் இருந்து அப்படியே வெளியில கொண்டு வந்துட்டார். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். இயேசு இப்ப எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், ஆடுகள் இயேசுவை அறிந்திருக்கிறபடியினால், நித்திய ஜீவனடா என்ன? ஒன்றாகிய மெய்த்தேவனாகிய இயேசுவை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். ஆடுகள் அவன் சத்தத்தை, அவனுடைய அன்பை, நாங்க அவருடைய இயேசுடைய அன்பை, கிருபை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. ஆமென். சோ எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கைய இங்கே கட்ட விரும்புறீங்க இயேசு கிறிஸ்துடைய சத்தத்துக்கு? ஆமென். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை வரைக்கும் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் இல்லையே, உங்களோட சத்தம் எனக்கு குரல் வேணும், உங்களோட குரல் எனக்கு வேணும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கிறவோ, பரலோகத்திலிருக்கிற பரமபிதா தன்னிடத்தில் கேட்கிற உங்களுக்கு நல்ல ஈவுகளை தர மாட்டேனோ? அப்ப நாங்க அவரிடத்துல நாம கேட்க, ஆண்டவரே இயேசுவே, எனக்கு உங்களோட குரல், உங்களுடைய வார்த்தை,
உங்களுடைய வெளிப்பாடு, உங்களுடைய அன்பின் குரல், உங்களுடைய கிருபையின் குரல். என்ன இயேசு அன்பாகவே இருக்கிறார், அவருடைய அன்பின் குரல் தான். ஆமேன். அதை விட வேற எல்லாமே மாயதான், எல்லாமே பொய் தான், எல்லாமே எங்களோட வாழ்க்கையை கட்ட போறதில்லை. சோ அதற்காக நாம இன்றைய செய்திக்கு நாம கடந்து போகலாம். ஆமேன். சோ இது இன்றையான செய்தி தான். ஆனா நான் பேச போற சப்ஜெக்ட்க்கு முன்பாக இது எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இருதயம் வாஞ்சிச்சபடியா நான் உங்களோட பேசுறேன். என்ன காலையில எடுத்துக்கொண்டு கேட்க இந்த வசனம் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. சோ ஆகவே எல்லாமே அவருடைய வார்த்தை, எல்லாமே அவருடைய வழிநடத்தலாம். இப்ப திரும்ப இந்த எபிரேயரை திரும்ப இருக்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, எபிரேயர் 4:10 என்னவாம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதமாய் இருக்கிற பிரதான ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிற நிகழ்காலம், நமக்கு இருக்கிற அந்த தைரியம். ஆமேன். அந்த தைரியம் நமக்கு தேவை. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். இன்னொரு வசனம், நல்ல ஒரு வசனம் இருக்கு, எல்லாம் நாம விதைக்கிறதுனாலும் அல்ல அறுக்கிறதுனால அல்ல, இடங்கிற கத்தராலே எல்லாம் ஆகும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கு? இடங்கிற கத்தரால, நம்முடைய செய்கைகளினாலே அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய செய்கைகளினால் அல்ல. பாஸ்டர், எனக்கு அந்த வசனம் தெரியல. எஸ், ஐ திங்க் யாரு நளினியக்கா அந்த வசனம் நீங்க எனக்கு போட்டுறீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரோமர் 9:16 பாஸ்டர். வாசிங்க ப்ளீஸ். ரோமர் 11 நினைக்கிறேன் இல்லையா? இல்ல ரோமர் 9:16 ப்ளீஸ் வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். திரும்ப வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே எல்லாமா. சோ அப்ப நாம அவருடைய இரக்கத்தை தான் அறியணும். ஆங்கில பைபிள்ல அதுக்கு கிரேஸ், கிருபை என்று இருக்கு. சோ அப்ப ஆண்டவர் என் மேல இறங்கினபடியால தானே பைபிளே சொல்லுது, பைபிளே எழுதப்பட்டு. கடவுளே ஏன் இருக்கிறாருண்டா அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இல்லைன்னு சொன்னா நமக்கு கடவுள் தேவையில்லை. சோ அப்ப நாம பிசாசுல விழுந்தபடியாலதான் நம்முடைய ஓட்டத்தினால, நம்முடைய கிரிகளினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய அன்பினால, நம்முடைய விசுவாசத்தினாலதான் கர்த்தர் எல்லாம் செய்கிறார் நச்சிட்டம். அதுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துது. விரும்புகிறோனாலும் அல்ல, ஓடுகிறோனாலும் அல்ல, இடங்குகிற கர்த்தராலதான், கிருபையாலதான் எல்லாமே ஆறுது என்று சொல்லிட்டார். ஆமென். சோ அப்ப என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். நான் அவைகளை புல்லு இடங்கள்ல என்ன செய்வேன்? நடத்துவேன். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். என்ன, இயேசு நம்முடைய பலவீனங்களுக்காக மரிச்சிட்டார். எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டுட்டார். ஆனா நாம இப்ப என்ன செய்யலாம்? எங்களை அவருடைய இரக்கத்தை பெறவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இப்ப என்னுடைய பலவீனத்தை நான் சொல்றேன். இப்ப என்னதான் நாம சில வேளை எவ்வளவுதான் நாம் அறிஞ்சாலும் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை வரைக்க உலக ரீதியாக வருகிற சொல்யூஷனை தான் நாம முதல் கண்ணுக்கு முன்னால அல்லது முதல் நாம என்ன செய்வோம்? கொண்டு
ஆமென். ஆனா நாம மனம் திரும்பணும். நாம மனம் திரும்பணும் என்று சொன்னார் என்ன? இப்ப நாம ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட தான் ஆண்டவர் இன்றைக்கும் பேசுவார். மெய்ப்பன் தண்டை ஆளோட பேசுவார். ஆமென். எத்தனை சொல்லுங்க, அவர் என்னோட பேசுவார், என்னத்தான் அவர் வழி நடத்துறார். சோ அப்ப நாம சந்தோஷமாக அவருக்குள்ள கலிகூறுவோம். சந்தோஷமா, ஏன்னா எனக்கு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார், அவர் என்ன ஆடு, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்ன வழி நடத்தாம யார வழி நடத்த போறார். சோ அப்ப என்னத்தான் அவர் வழி நடத்துறார், என்னத்தான் அவர் விரும்புறார். சோ ஆகவே அவர் ஏற்ற சமயத்துல அவருடைய கிருபை என்ன செய்யுமாம்? சகாயம் செய்யும் எனக்காக. ஆமென். எனக்காக அவர் சகாயம் செய்வார். ஆனா நாம சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? ஏன் நாம அவரை நேசிக்கிறோம்? இப்படி அவர் நம்மள அன்பு இருக்கிறபடியாலதான், நம்மையில அவர் அன்பா இருக்கிறபடியால தான் நாம் அவரை நேசிக்கிறோம். இப்ப ஒரு ஆள் சொல்லுது உனக்காக நான் ஜீவனையே கொடுக்க தயார், உன்னை நான் அவ்வளவுக்கு நேசிக்கிறேன் என்று ஒரு ஆள், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள். சரி, ஒரு காதலன் காதலி எடுத்துக்கொள்வோமே. இப்ப சரி, இப்ப எந்த கதையை நான் சொல்றேனே, கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் தான் டிலோவை லவ் பண்ணது, டிலோவா இல்ல என்ன லவ் பண்ணது. ஆனா ஸ்டார்ட்ல அவன் என்ன மாட்டண்டே சொல்லிட்டான். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, எங்கட ஆம்பளை உயிரை கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன் சொல்லி எல்லா வார்த்தையும் விட்டபடியால, அந்த அன்ப அவ நம்பினபடியால அவ என்ன நேசிக்க வலிக்கிட்டான். ஆமென். சோ இதுதான் இப்ப மனைவி என்ன நேசிக்கிறதுக்கு காரணம். இப்ப மனைவி என்ன நேசிக்கணும்டா, நாம தான் முதல் நேசிக்கணும். இன்னொருவர் நம்ம நேசிக்கணும்டா, நாம தான் முதல் நேசிக்கணும். இதுதான் ஆண்டவற்ற வேலை. ஜீசஸோட வேலை என்ன? அவர் நம்ம நேசிச்சுட்டார், தட்ஸ் இட், அவ்வளவுதான், பினிஷ். இப்ப மனுஷன் என்றாலும் பரவாயில்லை, நாங்க சில வேலை நேசிச்சேன்னு சொல்லிட்டு உயிரை கொடுப்போம்னு சொல்லிட்டு நாம மனம் மாறிடுவோம். இப்ப நான் டிலோவை அப்படியே உயிரை கொடுப்பேன் எல்லாம் சொல்லி நான் நேசிச்சுட்டேன். சில வேளை நாம் என்ன செய்யலாம்? மனம் மாறலாம், அல்லது முதல் இருந்த அன்பை போல இப்ப இருக்கலாம். ஆனா இயேசுட்ட அது விளையாட இயலாது, அந்த விளையாட்டு இடம் இல்லைன்னு அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். சோ அவர் நம்ம அப்படி நேசிச்சுட்டார், அப்படி நமக்குரிய காரியங்களை செய்துட்டார். சோ அதனால இப்ப நான் அவரை நேசிக்கிறேன். அதான் ஒரு நல்லொரு போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பகுதியை சொன்னேன், இருளை வெளிச்சத்தாலாம் வெல்லலாம், அதே போல பகைய அன்பால மட்டும்தான் வெல்லலாம். இருளை இருளால வெல்லலாஸ், அதே போல பகையால யாரும் வெல்ல முடியாது. இது பைபிள் நியதி. சோ இப்ப நான் சொல்றேன், இயேசு நாம எல்லாரும், பைபிள் சொல்லுது, அவருக்கு பகைஞர்களாயிருந்தோம், அவருக்கு எதிரிகளாயிருந்தோம், பிசாசுகளின் பிள்ளைகளாயிருந்தோம். இயேசு தன்னுடைய அன்பால ஜெயிச்சிட்டார். ஆமென். 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 அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் எங்க வரட்டாம்? கிருபாசன தண்டை. அப்ப இயேசுடத்துல வேற ஒரு அண்டை இருக்கா? வேற ஒரு ஸ்தலம் இருக்கா கோபப்படுறதுக்கும் அல்லது நம்ம வித்தியாசமா நடத்துறதுக்கும்? இல்ல, ஒரே ஒரு ஸ்தலம் தான் இருக்கு, அது கிருபாசன தண்டை சேரக்கடவும். ஓகே, இப்ப நாம அடுத்த என்னுடைய சப்ஜெக்டுக்கு போ. இப்ப இது கிட்டத்தட்ட ரெண்டும் லிங்க் ஆகும் கட்டாயம். இப்ப எல்லாரிடத்திலயும் ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு என்னிடத்துல இருக்கிற நம்பிக்கை போதுமானதா, விசுவாசம் போதுமானதா? ஆமென். சோ இந்த பிரச்சனையில இருந்து நாம் வெளியில வர்றதுக்கு
இந்த எனக்கு இருக்கிற விசுவாசம் காணுமா? சோ இந்த ஒரு கேள்வியே சாத்தாரங்களை வஞ்சிச்சிட்டான். திரும்ப நான் சொல்றேன். சோ இதனாலேயே நாங்கள் எப்பவோ வஞ்சிக்கப்பட்டுட்டோம். இந்த கேள்வி நமக்குள்ள இருக்குதுன்றாலே நாம இயேசுவை சரியாக புரியல அர்த்தம். ஓகே, இது என்னிடத்துல இருந்த காரியங்களோட நான் உங்களோட பேசுறேன். ஆமென். சோ நம்மளிடத்துல இருக்கிற பிரச்சனைகளை நாம மேற்கொண்டு போறதுக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் போதுமா, இந்த விசுவாசம் போதாது, என்னிடத்துல இருக்கிற விசுவாசம் போதாது என்கின்ற அந்த எண்ணமே நாம சிலதுகளை ஜெயிச்சு கடந்து போகலாம் இருக்கு. ஆமென். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம், விசுவாசம் போதுமா? சோ எனக்கு விசுவாசம் போதாதாலதான் நான் இப்படியே இருக்கிறேன். சோ இது பிசாசு நம்ம குற்றப்படுத்துறான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? இன்னைக்கு நாங்க எங்களோட வாழ்க்கையில சில பகுதிகளில் நாம வெற்றி பெற யோசிக்கிறோம். சோ அத நாம நம்முடைய பலத்தால சிலவளை வெற்றி பெற யோசிக்கலாம். அல்லது நமக்கு பல ஐடியாக்கள் தோணலாம். அல்லது நமக்கு எப்படி நாம விசுவாசத்தை இதுக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி நாம இதுல நம்புறது, எப்படி விசுவாசிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு. சோ இந்த ஒரு பிரச்சனை அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. ஆமென். சோ இப்ப நாம நம்முடைய பலத்தில் அதை போராட பாக்குறோம். அல்லது நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம், எங்களுக்கு விசுவாசம் போதாது, அல்லது விசுவாசம் எங்களுக்கு போதுமானது இருக்கா, நான் சரியான முறையில விசுவாசிக்கிறேனா என்கின்ற பெரிய கேள்விக்குறியல், பெரிய சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனா இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? இந்த வசனத்துல இருந்து நாம வசனங்களை லிங்க் பண்ணி நாம இனிமேல் அந்த சந்தேகம் இல்லாதபடிக்கு இதெல்லாத்தையும் நாம புறம்பே தள்ளிட்டு நம்முடைய இயேசுவை அறிகிற அறிவு, அவருடைய அன்பை அறிகிற அறிவில நாம் என்ன செய்ய போறோம்? வளரப்போறோம். சோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஜெயிக்க முடியாதோ அதெல்லாம் ஜெயிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு விசுவாசம் போதாது, போதுமா என்கின்ற கேள்வி வரைக்குள்ளேயே நாம நம்முடைய விசுவாசத்தை கட்டுறதுக்கு முயற்சிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்துல தங்கி இல்லை. திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்துல தங்கி இல்லை. நம்முடைய விசுவாசத்தின் மேல விசுவாசத்தை வளர்க்கறதுன்னா, நம்முடைய விசுவாசம் அது பிறப்போட வந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? நான் முந்தி நம்முடைய விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவால் வர்ற விசுவாசத்தையும் குறித்து நான் பிரசங்கிச்சிருக்கேன். சோ நம்முடைய விசுவாசம் தினால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதல்ல. சில வளரீங்க இது ஒரு பெரிய இதா இருக்கு. என்னடாப்பா நம்முடைய விசுவாசத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை? எஸ், உண்மை. நம்முடைய விசுவாசத்துல தான் எல்லா மதமும் இருக்கு. முஸ்லிம் மதக்காரரா இருக்கலாம், இந்து மதக்காரரா இருக்கலாம், புத்திஷா இருக்கலாம், சிங்கா இருக்கலாம், அல்லது சைனீஸா இருக்கலாம். எல்லாருக்குமே நம்முடைய விசுவாசத்துல கடவுளை நம்புறது இதுதான் உலக முறை. இப்ப சொல்றேன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமே. இப்ப இந்த அவருடைய சத்தத்தை கேளுங்க நீங்க. ரைட்? அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவர் உங்களை புல்லுலடங்கள்ல மேய்ப்பார். ஆமே. சோ அப்ப இங்க பவுல் சொல்ற ஒரு காரியத்தை, அந்த வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 5:6. இது ஆங்கிலத்திலேயும் படிக்க போறோம். கலாத்தியர் 5:6.
இதெல்லாம் நான் முந்தி மெசேஜ் எடுத்திருக்கிறேன். ஆனா நான் பேசுகிற மெதட் வித்தியாசம். ரைட். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாஸ். அதாவது நான் விருத்த சேதனத்தை எடுத்தனா, விருத்த சேதனத்தை எடுக்கலையா, அதெல்லாம் மாம்சத்துல கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதெல்லாம் ஒரு நிழலாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். ரைட். பழைய உடன்படிக்கைக்குரிய காரியங்கள், அது ஜூதர்கள் முறைமையின்படியான காரியங்கள். நீ அது செய்தியா, இது செய்தியா, அப்படி செய்தியா, இப்படி செய்தியா என்று இது மனுஷன் அங்கே நியாய பிரமாணத்து கீழே இருந்த விசுவாசம். நம்முடைய விசுவாசம் இந்த வார் நான் மாம்சத்தின் நுனித்தோலை அறுக்கிறேன், நான் தாண்டா இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். இந்த வார் நான் ஒரு நாளைக்கு தவறாம 3 தரம் பைபிள் படிப்பேன்பா, நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஜெபம் பண்ண, இதெல்லாம் நம்முடைய விசுவாசம். இந்த பார் நான் 40 நாள் உபவாசிப்பேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம், இது நம்முடைய விசுவாசம். இந்த பார் நான் தசமானத்தை கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு, மற்ற குடும்பத்தை விட நான் எல்லாத்தையும் சும்மா பத்திரமா சேர்த்து நான் கடவுளுக்கு கொண்டு கொடுக்கிறேன், கடவுள் எனக்கு கந்துறக்க பார்ப்போம், இது நம்முடைய விசுவாசம். இப்படித்தான், இதைத்தான் இங்கதான் அப்படித்தான் சொல்ற. கிறிஸ்துவத்தில் விருத்த சேதனமும், இவன் விருத்த சேதனம் எடுத்தானா, விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறானா, ஒன்றுக்கும் உதவாஸ். அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசமே உதவும். என்னவாம்? அன்பினால். யார்கிட்ட அன்பினால்? கிறிஸ்துவின் அன்பினால். இப்ப கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பில தான் என்ன இருக்குது? விசுவாசம். இதுக்குள்ள பெரிய ஒரு புலவு இருக்கிறது நீங்க காணலையா? நான் முதல் சொன்னதுக்கும் இதுக்கும் இங்கதான் இயேசு இந்த குரல் வருஸ், ஆண்டவர் இந்த தன்னுடைய ஆடுகளை இங்க கொண்டு வர தன்னுடைய அன்பினால வெற விசுவாசம், இதுதான் உதவுமா? இந்த விசுவாசம் தான் உதவும். அப்ப எங்களிடத்துல இருக்கிறதல்ல, நம்முடைய விசுவாசத்தினால நாம வாழ்றதல்ல, கிறிஸ்துவின் அன்பினால் வருகிற விசுவாசம். இத அடுத்த மொழிபெயர்ப்புல வாசிப்போமா? தமிழ் மொழிபெயர்ப்புல நளினியங்க வச்சுக்கிறீங்களா? வச்சிருக்கிறேன். எப்படி போட்டிருக்கு? வாசிங்கவா. இவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வானேயானால் பின்னர் அவன் விருத்த சேதனம் செய்து கொண்டானா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. அன்பும் விசுவாசமே மிகவும் முக்கியமானது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பு வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றி அமையாதது. ஆமென். அன்பின் வழியாய். அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய. இது எங்கடைய அன்பின் வழியா இல்ல, எங்கடைய அன்பின் வழியாய் விசுவாசம் கிரிய செய்தா அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். கிறிஸ்துவின் அன்பின் வழி. பாஸ்டர் இங்கிலீஷ் வச்சிருக்கிறேன், படிக்கட்டா ப்ளீஸ். When we are in Christ Jesus, it is not important if we are circumcised or not. The important thing is faith, the kind of faith that works through love. Works through love. Works through love. The faith works through love. அன்பினூடாக விசுவாசம் என்ன செய்தாம்? கிரிய செய்தாம். சோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் கிரிய செய்யாம இருக்கிறது காரணம் என்ன? அவருடைய அன்பில நாம் என்ன செய்யல? நிலைச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜோவான், நான் போன கிழமை அதுக்கு முதல் கிழமை நினைக்கிறேன், ஜோவான் 15. என்ன அன்பில ஆண்டவர் தைரியமா சொல்ல, என்ன அன்பில நீ நிலைச்சிரப்பா, விசுவாசம் தானா வேலை செய்யும். நான் உண்மையில வச்ச அன்பில நீ நிலைச்சிரு. எங்களுக்கு வருதா?
இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்குதா? அப்ப எங்களுக்கு என்ன டவுட் வருது? பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு என்ன டவுட் வருது? பிரச்சனை ஜெயிக்க முடியாம ஏன் தவிக்கிறோம்? எங்களோட விசுவாசம் போதுமா என்கின்ற கேள்வியை பிசாசே போட்டு விடுறான். உனக்கு விசுவாசம் இருக்குதா? நீ ஜெபிச்சது காணுமா? நீ துதிச்சது காணுமா? நீ ஏதோ புலப்பட்டுட்டாய், கடவுளுக்கு செய்ய வேண்டிய கணக்க நீ செய்யல, அதனால பிசாசு உன்னை அதனால ஆண்டவர் உன்னை இப்ப சூழ்நிலைய போட்டுட்டார், இப்ப ஆண்டவர் உனக்கு கட்டுத்தர போறார் என்று நீங்கள் உங்களை குற்றப்படுத்துறீங்க. ஆனா ஆண்டவற்ற அன்பு உங்களுக்கு பரிபூரணத்தை தந்துட்டு எப்பவோ. சோ அந்த அன்பினால உங்களோட விசுவாசம் என்ன செய்யல? கிரிய செய்யல. அந்த அன்பினால உங்களோட விசுவாசம் என்று சொல்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அன்பினால கிறிஸ்துவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள கிரிய செய்ய. அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு லாசருவை பற்றி? இந்த லாசரு உயிர்ப்பிக்கிறதுக்கு அங்க பாவிச்ச வசனம் அது மிகவும் வல்லமையான வசனம். அவருடைய லாசருடைய சகோதரிகள் போய் சொல்றாங்க, நீர் நேசித்த லாசரு, நீர் அன்பாயிருந்த லாசரு. ஆமே. இது அந்த அதிகாரத்திலேயே என்ன அழுத்தின வாசனம்? நீர் அன்பாயிருந்து லாசரு மரிச்சிருக்க. எத்தனை பேர் நாம பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அல்லது இதுகள் இருக்கேக்க, ஆண்டவரே நீர் நேசிக்கிற நான், நீர் நேசிக்கிற நான், அப்ப விசுவாசம் கிரிய செய்யுமா இல்லையா? ஆனா நாம என்ன செய்யறோம்? சில வேளை எனக்கு விசுவாசம் போதுமா, என் ஜெபம் கேட்கப்படுமா, சும்மா இப்படி 2 வார்த்தை சும்மா பேசினா காணுமா, அந்த பாசர் மாதிரி சத்தமா ஜெபம் எல்ல வேணும், அதட்டினா தான் பிசாசு போகும் எல்லோ, இப்படி கேட்டா நாங்க உலகத்துல இருக்கிறதானே பார்க்கிறோம். என்ன, கிறிஸ்தவர்களுக்கு அநேக ஸ்தலம் இருக்கு, அந்த யூடியூப் இந்த யூடியூப் அங்க, அதுல பாத்தீங்கன்னா ஒருவன் பிசாத்தை அதற்றான், ஒருவன் துள்ளி குதிக்கிறான். அப்ப நாங்க எங்கட மைண்ட் எல்லாம் அங்கதான் போஸ். அப்ப அப்படித்தான் நாங்களும் சுகம் அடையணும், அப்படித்தான் நாம் விடுதலாம்னு தான் நினைக்கிறோமே ஒழிய ஆண்டவற்ற வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறோம் இல்லை, செவி கொடுக்கிறோம். ஆமே. சோ அந்த பாசர் ஜோம் பண்ணி அந்த அவர் சோம் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு சோம் கிடைக்கணும் இல்லை, இல்லது அப்படி நோ 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 நோ. நாங்க லிசன் பண்ண வேண்டியது நம்ம மேல உயிரே வச்சிருக்கிற இயேசு மேல. ஐ டோன்ட் கேர் சபேசன் எப்படி பிரீச் பண்றார், அல்லது சபேசன் எப்படி ஜபிக்கிறார், அல்லது சபேசன் ஜபிக்கிறாரா இல்லையா, அவர் வீட்டை சும்மா படுத்திருக்கிறாரா, அதெல்லாம் நீங்க தேவையில்லை. ஆனா உங்கள் மேல வச்சுக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு, அது பயங்கரமான வல்லமை உள்ள அன்பு. பவுல் சொல்ற அன்பினால், இந்த இயேசுவின் அன்பினால், அவரை அறிகிற அன்பை அறிகிற அறிவினால் கிரிய செய்கிற. அவ விசுவாசம் எங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிகிறதுனாலதான் வரப்போஸ். அந்த விசுவாசத்தை தான் பவுல் இங்க சொல்றார் எபேசியர் 6 இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம் வந்து நம்முடைய யுத்தம் அல்ல. நீங்க சர்வசாதாரணமாக ஒரு நாசிர சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை அல்ல, சர்வ வல்லமை உள்ள சகலத்தை உண்டாக்கிய அவருடைய பிள்ளை நீங்க. ஆமென். சோ அப்ப அவர் உங்களை யுத்தம் பண்ண விட்டுட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் சகல யுத்தத்தையும் அவர் நடப்பிக்கிறார். சகல சகாயம் செய்யும் கிருபை
ஆமென். எங்களுக்கு என்னவா? எங்களுக்காக சகாயம் செய்கிற கிருபை. அப்ப சகாயம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல, அது அவருடைய. சோ அதுக்குரிய அந்த அப்ப நாம என்ன செய்யணும்? நாம அவருக்குள்ள இளைப்பாறணும். சத்தியத்தினாலதான் எங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் வருது. ரைட், இங்க பார்ப்போம். எபேசியர் 6 இது ஃபுல்லா சொல்ல தேவையில்லை. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் பயமுண்டு, சகலத்தையும் செய்து முடித்தவரால் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. சோ இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டுங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயிருங்க, சமாதானத்தின் சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சோ நம்முடைய பாதரட்சை என்ன? ஏன் ஒரு யுத்த வீரன் பாதரட்சை போடுறான்? ஏன் சப்பாத்து போடுறான்? ஏண்டா அதுதான் உங்களுக்கு சொலிட்டாக நிக்கக்கூடிய ஒன்று. நீங்க இந்த நிலத்துல நீங்க சொலிட்டாக நீங்க. அதே போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தினுடைய சுவிசேஷம் தான் கிருபையின் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கிருபையின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நாம தான் கேட்டபடியால, அதை ஏற்றுக்கொண்டபடியால தான் இன்றைக்கு தைரியமாக நாம நிக்கிறோம். ஆமென். சோ அப்ப நாம இதை முந்தி எப்படி விளங்கி கொடுத்தோம்? சமாதான ஆயத்தம் என்னும் அப்ப சுவிசேஷத்துக்கு எல்லாரும் ஓடுங்க, சுவிசேஷத்துக்கு போய் சொல்லுங்க. ஏண்டா இது ஆனா இதை நீங்க வடிவா விளங்கினீங்கன்னு சொன்னா, நாங்க இது எங்களுடைய யுத்தத்தை குறித்து பேசப்படுது. அதாவது எங்களுக்கு அப்ப அது அவர் சொல்ற சமாதானத்தின் ஆயத்தம் இன்னும் பாதரட்சை என்று சொன்ன அதோட மீனிங் வந்து எங்களுக்கு சுவிசேஷம் தான் ஒரு பாதரட்சியா இருக்கு. இப்ப இளைய குமாரன் திரும்பி விரைக்க இயேசு உவமையில் என்ன சொல்றார்? அவனுக்கு மோதிரத்தை பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷம். இப்ப நீ தைரியமானே, என்னிடத்தில் நின்றவன் தைரியமானே, திரும்பி வந்துட்ட தைரியமானே. ஆமென். சோ பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரிகளை எல்லாம் அவித்து போடத்தக்க எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இல்லைங்க. சோ அப்ப இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா, இதுல ஆண்டவர் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. இது ஒன்றும் நம்முடையதல்ல. கவனிச்சு பாருங்க. நீதி உங்களுடையதா? இல்ல. சத்தியம் உங்களுடையதா? இல்ல. சுவிசேஷம் உங்களுடையதா? சமாஜ சுவிசேஷம் உங்களுடையதா? இல்ல. விசுவாசம் உங்களுடையதல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்முடைய விசுவாசத்துல நிக்க போறோமா? நம்முடைய நீதியில நிக்க போறோமா? நம்முடைய பரிசுத்தத்தை நிக்க போறோமா? நம்மளுடைய அறிவில நிக்க போறோமா? அதாவது உலகத்தால வருகிற தீர்வுகளால நீக்க போறோமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க போறோமா? இதுதான் நாம செய்ய வேண்டிய என்ன விசுவாசம் என்னும் கேடகம். இப்ப நான் சொன்னேன், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சோ இந்த விசுவாசத்தை தான் இப்ப பவுல் சொல்லுகிறார், இங்கேயும் பிடிச்சு கொள்ளுங்க. இதுதான் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிச்சு போடுமா. ஏண்டா எங்கட விசுவாசம் எங்கட கிரியல்ல தங்கையில, எங்கட விசுவாசம் இயேசுவின் அன்பில் தங்கி இருக்கின்றது. இயேசு நம்மேல் வச்ச அன்பில். ஆமென். இயேசு நம்மேல வச்ச அன்பு. இப்ப நம்ம இயேசுவின் அன்பை அறிய நமக்கு போதும், விசுவாசம் போதும். ஏண்டா இயேசுவே ஒரு இடத்துல சொன்னார், கடுகு சிறிதளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்து, கடுகு சிறிதளவு விசுவாசம். அப்ப இயேசு அங்க சொல்லல உங்களோட விசுவாசம் போதாது, கடுகு சிறிதளவு விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னு நீங்க சொல்ற? அது இயேசு கிறிஸ்துவ அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென்.
அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஜோவான், இந்த ஜோவானை பாத்தீங்கன்னு சொன்னா, ஜோவான் வந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தின மிக முக்கியமான ஒரு சீசன். நீங்க ஜோவான்ல இருந்து அப்புறம் 1 ஜோவான், 2 ஜோவான், 3 ஜோவான் எல்லாத்தையும் பார்க்க ஜோவான் எப்படி ஜனங்களுக்கு விசுவாசத்தை சொல்றதுக்கு பதிலாக எப்படி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துற. ஏண்டா ஜோவானுக்கு தெரியும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். சோ அப்ப நாம நினைக்கலாம் ஜோவான் வந்து வேற, பவுல் வந்து வேற, தீத்து வந்து வேற, பேதுரு வந்து வேற என்று. ஆனா அவர்கள் வேறையா இருந்தாலும் எழுதின ஆவியானவர் உண்டு. சோ ஆவியானவர் எப்படி செய்திருக்கிறாருன்னு சொன்னா, ஜோவானூடாக அன்பை பேசுறார், பவுலூடாக கிருபையை பேசுறார். ரைட்? சோ இது ரெண்டும் ஊடாக விசுவாசம் என்ன செய்யுது? வெளிப்படுது. அப்ப நம்முடைய விசுவாசம் என்னவாம்? கிறிஸ்து இந்த அன்பில, இந்த கிறிஸ்து நாம எல்லாரும் கிறிஸ்துவ பார்க்க அவருடைய கிருபைக்குள்ள பாருங்க, வெளியில பார்க்காதீங்க, அவருடைய அன்புக்குள்ள பாருங்க. ஏண்டா அப்பதான் விசுவாசம் என்ன செய்யும்? வெளிப்படும். இங்க ஜோவான் 15 9 வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்க? நிலைச்சிருங்க. ஆமென். என்னுடைய அன்பில நிலைச்சிருங்க. சோ பவுல் சொல்றார், அவரை அன்பை அறிகிற அறிவில நீங்க வளர்றதுல வல்லவராயிருங்க. சோ அவருடைய அன்பை அறிகிற அறிவுதான் நீங்க அவருடைய குரலை என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. சோ அவருடைய குரலை நீங்க கேட்க 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 நீங்க என்ன செய்வீங்க? விசுவாசத்துல நீங்க விசுவாசம் போதுமா என்ற சந்தேகமே இருக்கா? அந்த விசுவாசத்துல நீங்க என்ன செய்வீங்க? எல்லா பிசாசுகளையும் நீங்க அவிச்சு போடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே உங்களோட மேய்ப்பனோட தான் இருக்கு. உங்களோட மேய்ப்பனுடைய மேய்ச்சலை தான் நீங்க கண்டடைறீங்க. ஆமேன். அதைத்தான் மேயிறீங்க. சோ இத மேய 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 நீங்க அதை சாப்பிட சாப்பிட உட்கொள்ள உட்கொள்ள அதை கேட்க 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 உங்களோட வாழ்க்கை மிகவும் செழிப்பா இருக்கு. ஆமேன். பாருங்க 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்க செய்வீங்க, ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். இப்ப நாம அவர் கற்பிச்சதுல நாம் என்ன செய்யணுமாம்? நிலைச்சிருந்தா தான் நாம் அவருடைய சிநேகிதர். அப்ப என்னத்தை கற்பிக்கிறாருங்க இயேசு? மொத்தத்துல இந்த அதிகாரம் என்னதை சொல்லுது? அவர் செடி, நாம கொடி. சோ அப்ப அது செடி, கொடி செடியில நிலைச்சிருந்தா அது என்னவாம்? தானாக கனி கொடுக்கும். அப்ப கீழே சொல்ற என் அன்பில என் உபதேசத்துல நிலைச்சிருங்க. சோ நீங்க தானாக என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. இப்ப ஜோவான் 1 ஜோவான் 4க்கு போவோம்.
6வது வசனம். 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். எத்தனை விஷயங்க நாங்கள் தேவனால் உண்டானவன்? நீங்க தான் உங்களை ஏற்றுக்கொள்ள. நாம் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிஞ்சவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப ஜோவான் பாருங்க, ஜோவான் எப்படி அவருடைய பேச்சுக்கள் இருக்கு, ஆவியானவர் ஜோவானோட எப்படி பேசியிருக்கிறார். தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு என்ன செய்யறானாம்? செவி கொடுக்கிறான். அந்த சொல்ற நல்ல மெய்ப்பன், ஆடுகள் தன் மெய்ப்பனுக்கு என்ன செய்தான்? செவி கொடுக்குது. தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது அல்ல. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். சோ அப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும். ஆனா நம்மிடத்துல அன்பு இருக்கிறதுக்கு என்ன முதலாவது செய்யணும்? இயேசுவின் அன்பு. அந்த அன்பை அறியணும். அந்த அன்பில நாம நிலைச்சிருக்கணும். அந்த அன்பில நிலைச்சிருக்க அந்த அன்பை நாம அறிய தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்த விசுவாசம் நமக்குள்ள வர விசுவாசம் சகலத்தையும் ஜெயிக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? தேவனுடைய விசுவாசம் சகலத்தையும் ஜெயிக்கும். தேவனுடைய விசுவாசம் இருக்க, கிறிஸ்துனுடைய விசுவாசம் நமக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிக்க எங்களுக்கே நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள்ல நாம நம்ப கூடாதுன்னு சொல்லுவாரு இந்த சத்தியத்தை அறியாதவர்கள். ஆனா கிறிஸ்துவால உள்ள நாங்க மேய்ச்சலை கண்டடையக்க உள்ளுக்குள்ள நாம யாரு எப்பேற்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், உண்மையான எங்கட தோற்றம், உண்மையான காரியங்கள் நாம அறியக்க கிறிஸ்து நம்மோட இருக்கிறார் என்ற உண்மை அது எல்லாம் வரைக்க நாமளே நம்ப ஆரம்பிக்க புறப்படுகிறோம். சோ அதனால இயேசு மேல நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அது இயேசுதான் அதை செய்ய பண்றார். எங்கட முழுதான நம்பிக்கை இயேசு மேல. அதனாலதான் இயேசு இன்றைக்கு நமக்குள்ள அந்த ஒரு தைரியத்தை கொண்டு வர. இந்த பிசாசுக்கு இது பிடிக்காது. கிறிஸ்துவ நம்புறோம். முதலாவது கிறிஸ்து ஊடாக நாம என்ன செய்யறோம்? நம்ம நம்புறோம். என்ன அந்த விசுவாசங்களை அப்படி நடத்தும். பிரியமானவரே, ஒருவர் அன்பா இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒற்றை பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மையில வச்ச அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மையில வச்ச அன்பு வெளிக்கிட்டு நாம் தேவனத்தை அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைச்சிருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவருடைய அன்பு நமக்கு நிலைச்சிருக்குன்னு சொல்லிட தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யும்? பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்துள்ளதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை அறியாம இருக்கிறதான் பிரச்சனை. சத்தியம் நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்யுது? அறிவிக்குது. சோ சத்தியத்தை அறிவிக்க நாம் அதை ஏற்றுக்கொள்ற பொழுது அது எங்களுக்கு நிஜமாக மாறும். இப்ப நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பதை அறிவிக்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனை பரலோகத்துல போய் தான் பார்க்க முயற்சிக்கிறார்கள். கடும் முயற்சி.
இன்னைக்கு நீங்க அநேக கிறிஸ்தவர்களை பாத்தீங்க, ஸ்பெஷலா மொட்டாக்கு போட்ட கிறிஸ்தவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அவர்களை கேள்விப்படுத்துறா சொல்லல, அவருடைய மொட்டாக்கி அவர்களை வெளிப்படுத்துது யாருன்னு. ஏன் என்று அவர்கள் தங்களுடைய வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாக காண்பிக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாக காண்பிக்கிறார், உள்ளுக்கோ அவர்களுடைய வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லர் என்று சொல்லப்படுது. அப்படித்தான் நாம முன்னே ஒரு காலம் இருந்தாங்க. நாம வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையா இருந்தோம். உள்புறம் நாம மேய்ச்சலை கண்டடையல. உள்ளான மனுஷன் கிருபையினால ஸ்திரப்படையல. உள்ளான மனுஷன் கிருபையினால ரட்சிக்கப்படையல. உள்ளான மனுஷன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல. உள்ளான மனுஷன் இயேசு கிறிஸ்துவால புதிதாக்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடியால, அந்த சத்தியத்தில் நாம நிலைச்சிருக்காதபடியால வெளிப்பிரகாரமாக நாம் என்ன செய்தோம்? நம்ம அலங்கரிக்க ஆரம்பிச்சோம், ஆவிக்குரிய அலங்கரிப்புன்னு சொல்லி. அதுலதான் இன்றைக்கு நீங்க அநேகர் ஜபங்களையும் துதிகளையும் அவருடைய ஊழியங்களையும் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா நாம வெளிப்பிரகாரமானவர்கள் அல்ல, நாம உள்பிரகாரமானவர்கள். உள்புறத்துல நாம மேய்ச்சலை கண்டபடினால நாம வெளிப்பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். சோ அப்ப நாம வெளிப்பிரகாரத்தை நாம வெளிப்பிரகாரமாக நாம இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம் 15. இயேசுவானவர் தேவனை குமாரன் என்று அறிக்கப்படும் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிச்சிருக்கிறோம். அப்ப விசுவாசம் எங்க இருக்குது? அவற்றை அன்பில. விசுவாசம் எங்க இருக்கு? இயேசுவின் அன்பில. ஆமென். சோ அப்ப நாம எங்களோட விசுவாசத்தை இப்ப பழைய இந்த தலையங்கத்துக்குள்ள திருப்பி ஓரளவுக்கு போறேன். நம்முடைய விசுவாசம் போதுமா, அல்லது நம்முடைய விசுவாசத்தை எப்படி அதிகரிக்கிறது, எப்படி கட்டுகிறது, எப்படி கூட்டுகிறதுன்னு சொல்லி நீங்க உங்களோட விசுவாசத்தை வளர்க்க முயற்சிக்காதீங்க, அதை நிப்பாட்டுங்க. மாறாக இயேசுவை அன்பை அறிகிறதுல நீங்க வல்லவராக, அவருடைய சத்தத்தை கேட்கறதுல நீங்க தீவிரமாக. விசுவாசம், அவருடைய விசுவாசம் உங்களை வழி நடத்தும். அவருடைய விசுவாசம். ஆமென். அவருடைய விசுவாசம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைச்சிருக்கிறான். யாற்ற அன்பில? கிறிஸ்துவின் அன்பில. ஆமென். எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது கிறிஸ்துவின் அன்பில் நிலைச்சிருக்கிறோமா? முதலாவது எங்களுக்கு எண்ணம் வருதா? எஸ், இயேசு இந்த சூழ்நிலையில என்னோட எனக்குள்ள இருக்கிறார். இந்த சூழ்நிலையில என்னோட எனக்குள்ள இருக்கிறார். சோ இப்படியே வச்சுக்கொண்டு இந்த ஃபேவரிட் வசனத்தை வாசிக்க போறோம். ரைட்? ரோமர் 8:37. ரோமர் 8:37. இது ஒரு நாளும் ஒருவரும் மறக்க கூடாது. ரோமர் 8:37. எப்படி லாசரு இயேசு அன்பா இருந்தாரோ, எப்படி லாசருடைய சகோதரிகள் வந்த ஒரு விண்ணப்பத்தை இயேசுடத்துல முதல் சொன்னார்கள். இயேசுவே நீர் அன்பாயிருந்த, நீர் நேசித்த, நீர் அன்பாயிருக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவே நீர் அன்பாயிருக்கிற, நீர் அன்பாயிருக்கிற நான், நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய மகன், நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய தாய், நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய தகப்பன், நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய பிள்ளை, நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய சகோதரன், நீர் அன்பாயிருக்கிற என்னுடைய சகோதரி வியாதிப்பட்டிருக்கிறார். நீங்க ஒரு நாளும் உங்களோட சிந்தனையில, உங்களோட மனச்சாட்சியில மற்றவர்களை குறிச்சும் குற்ற மனச்சாட்சி இருக்காம, உங்களை குறிச்சும் குற்ற மனச்சாட்சி இருக்காம, போன முறை சொல்ல நீங்க நல் மனச்சாட்சியில இருங்க.
சோ இப்ப இன்னொரு ஆள் வியாதிப்படைக்க, இன்னொரு ஆள் கஷ்டப்படைக்க, நீங்கள் அவரை குறிச்சு குற்றப்படுத்தின, ஓகே இவர் இவர் ஆண்டவரோட சரியில்லை, அதனாலதான் இவருக்கு இந்த பிரச்சனை என்று மற்றவர்களை நீங்க குற்றப்படுத்துறதுனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. என் ஆண்டவர் குற்றப்படுத்துறவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்ம குற்றமற்றவராக விடுதலை ஆக்கினவர். நானே உன்னை நீதிமான் ஆக்கியிருக்க, உன்னை குற்றப்படுத்துறவன் யார்? சோ ஆகவே நீங்க முதலாவது உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரே பண்றதுக்கு முதல் நல் மனச்சாட்சி வேணும். ஆமேன். நல் மனச்சாட்சி எங்களை பட்டு மட்டுமா இல்ல, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல துக்கப்படுறவன், கஷ்டப்படுறவன், அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவனை குறிச்சு நியாயம் தீர்க்கையில ஆண்டவர் அவனுக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ ஆகவே உங்களுக்கு நல் மனச்சாட்சி வேணும் ப்ரே பண்றதுக்கு. ஆமென். நல் மனச்சாட்சி வேணும். என்ன எப்படி இயேசு நீதிமானாக்கினாரோ அதே போலதான் பக்கத்து வீட்டுக்காரனே. என்ன எப்படி அவர் பரலோகம் கொண்டு போறாரோ தன்னுடைய கிருபையினால அதே போலதான் பக்கத்து வீட்டுக்காரனே. இந்த நம்பிக்கை, இந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்தா நல் மனச்சாட்சி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். சிலர் இந்த நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு மனச்சாட்சியில் சூடுண்டவர்களாகி விசுவாச கப்பலை சேதப்படுத்தி அவர்கள் இழுப்புண்டு பிள்ளையான உபதேசத்துக்கு போனார்கள் என்று தீத்து எழுதியிருக்கிறார் தீமோத்தேயு. ஆமென். சோ நீங்க எப்போ நல்மனச்சாட்சியுடவர்களா இருங்க. அந்த நல்மனச்சாட்சியை உங்களை நல்ல மனுஷனாக மாற்றும். ஆமென். ஓகே, அந்தபடி சாரி 8:37 என்ன ரொம்ப 37 சொன்னீங்க. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுவர்களாலே. எப்பாடு நீங்க அவரோட பேசியிருக்கிறீங்களா? தாப்பனே, நம்மில் அன்பு கூறுவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வர்களா இருக்கு. ஆமே. மேல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து நம்மேல் வச்ச அன்பு அல்லது அதனால வருகிற ஆசீர்வாதங்களை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் இருந்து நம்மில் அன்பு கூறுவர்களாலே நாம் முற்றிலும் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமே. சோ அப்ப விசுவாசம் எப்படி கிரியை செய்தான்? இயேசுவினுடைய அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே பிசாசனுடைய அக்னி ஆசைகள் எல்லாம் அவிச்சு போடுமா. அப்ப இயேசுவின் நம்மள வச்ச அன்பில உங்களோட மனச்சாட்சி இருக்குதா? இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்காக இயேசு அவங்க மேல வச்ச அன்பு உங்களோட மனச்சாட்சியில இருக்குதா? இருந்தா ப்ரே பண்ணுங்க, இல்லையண்டா மூடிட்டு பேசாம இருங்க. உங்களோட பிரேயர் ஒன்றுமே வைக்கா. திரும்ப சொல்றேன், இப்படி யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு வைங்க, அவர் பயங்கர ஜெப வீரன் வைங்க, அவர் ஜெபிக்கிறத நீங்க எல்லாம் கண்ணால பாக்குறீங்கன்னு வைங்க. ஆனா அவருடைய மனச்சாட்சியில குற்ற மனச்சாட்சி இருந்தா அவருடைய ஜெபம் எவ்வளவு சத்தம் போட்டாலும் சரி, எவ்வளவு உபவாசம் போட்டாலும் சரி, 40 வருஷம் உபவாசம் போட்டாலும் சரி, அந்த ஜெபம் தேவ சந்நிதியில எட்டவே எட்டாஸ். ஆமென். எப்ப பிரேயர் வேலை செய்யும் தெரியுமா? ஆண்டவற்றை கிருபையில நீங்க நிலைச்சிருந்தா மட்டும்தான், அவற்றை அன்பில நீங்க நிலைச்சிருந்தா மட்டும்தான். என் யோவான் சொல்றேன், அவள் அன்பில நினைச்சிருக்கிற அந்த அதிகாரத்துல சொல்றேன், நீங்க நாமத்தினால எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் என்ற. ஆமென். சோ முடிப்போம், கம்யூனிக்குள்ள போறோம். சோ இப்ப எத்தனை பேர் போன மெசேஜை லிங்க் பண்ண பாக்குறீங்க?
நல்மனச்சாட்சி. என்னுடைய ஒரு ஆள் போன் பண்ணி சொன்னார் இந்த நல்மனச்சாட்சியை பற்றி. எவ்வளவு ஒரு அழகான செய்தி, எவ்வளவு தான் இதை குறிச்சு அறிஞ்சேன். அதுல அந்த உபாசத்தை குறிச்சும் பேசினேன். அருணுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த உபாசம் அவக்கு அந்த நபருக்கு தொட்டிச்சுது என்று சொல்லி, இது மற்ற மதத்தவர்களுக்கும் இது உபாசம் என்றா என்னன்றது தெளிவா விளங்கும் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அப்ப இப்ப பாருங்க, அன்பினால் கிரியை செய்ய விசுவாசம் உதவுது. போன கிழமை சொல்லியிருந்தேன், நல் மனச்சாட்சி எங்களுக்கு சூடுண்டாயினா விசுவாச கப்பல் சேதப்படும். சோ அப்ப நல் மனச்சாட்சியும் விசுவாசமும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல விசுவாசம் எப்படி வருது, இயேசுவின் அன்பை அறிகிறதுனால. இப்ப நல் மனச்சாட்சி என்றா என்ன, எப்படி எனக்கு நல் மனச்சாட்சி வந்தது? இப்ப நான் என்ன பற்றி நான் சொல்றேன். எனக்கு எப்படி நல் மனச்சாட்சி வந்தது என்று சொன்னா, அந்த நல் மனச்சாட்சி எப்படி எனக்கு வந்தன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவால தான் எனக்கு வந்தது. என்னால் அது வரவே இல்லை. சத்தியத்தை அறிஞ்சன், நல் மனச்சாட்சி எனக்கு வந்துட்டு. நல் மனச்சாட்சி வரைக்க விசுவாசம் கிரியை செய்யுது. அது என்ன நல் மனச்சாட்சி? ரைட், நான் என்னுடைய செயலோ, என்னுடைய கிரியையோ, என்னுடைய பரிசுத்தமோ எதனாலே நான் என்ன செய்யப்படையில, ரட்சிக்கப்படையில. சுத்த கிருபை. இதே வழியில தான் எவனும் ரட்சிக்கப்பட போறான். எந்த பிலாப்பழத்தை ஆண்டவர் மூடிட்டாரண்டா, எந்த சகோதரன் மாம்பழத்தை அவர் மூடுறது ஈஸி. ஏன்னா நான் எப்போ நினைக்கணும், நான் தான் பெரிய பாவி என்று. பவுல போல நான் தான் பெரிய பாவி. ஒவ்வொருவரும் நீங்க சிந்திக்கணும். நீங்களும் நான் எப்படி சிந்திக்கணும், அப்படித்தான். நீங்க உலகத்திலேயே பிரதான பாவியில நான் தான் பாவி. மற்றவனை நான் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா நான் தான் பாவி. இதுக்கும் பேர் நல்மனச்சாட்சி. எப்படி நான் கிட்டத்தட்ட 28 வருஷமா இயேசு அறியாம இருந்தேனோ, அதே போல மற்றவனும் இன்னும் அறியாம இருக்கிறான். எப்படி ஆண்டவர் என்ன ஒரு நேரம் தொட்டாரோ, அதே நேரம் அவர் தான் தொடுவார். அவர் தான் தொலைஞ்ச காசை தேடி எடுப்பார், நாங்கள் அல்ல. அப்ப நான் ரட்சிக்கப்படாதவனோட கோபிச்சு நான் ஒரு பிரயோசனம் இல்லை. இதுவும் ஒரு நல் மனச்சாட்சி. இப்ப நான் எப்படி அவர்கிட்ட கிருபையினால பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு எப்படி நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறேனோ, ரைட், அதே மாதிரி இன்றைக்கு இயேசுவை நம்புற எல்லாரும் நித்திய ஜீவன் உடையவனா தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அறிகிற அறிவில வளரையில், அவ்வளவுதான். இது நல் மனச்சாட்சி. அடுத்தது, இயேசு சகலதையும் சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். இது நல் மனச்சாட்சி. ஆமென். சோ இந்த நல் மனச்சாட்சியாலதான் விசுவாசம் என்ன செய்யும், வேலை செய்யும். ஆமென். சோ இத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நல் மனச்சாட்சியுடையவங்க. ஆமென். சோ இப்ப எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்குரிய வழி இயேசு கிறிஸ்துவால அங்க நிறைவேறிட்டு. இது நல் மனச்சாட்சி. சோ நீங்க நல் மனச்சாட்சி உடையவரா இருங்க. நீங்க இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம், நீங்க குடும்பத்தை நடத்தலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அதான் பவுல் சொல்ல, நல் மனச்சாட்சி உடையவனை நீ இருத்து ஊழியக்காரனா. அப்படி இல்ல அவனை நீ என்ன செய்ய, வழியில அனுப்பு என்று சொல்றேன். சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்கள் மேல வச்ச அன்பு, உங்களோட கிருபை, உங்களோட தயவு, இது அளப்பெரிய ஆண்டவரை, இது அறிய முடியாத ஒரு அன்பு. ஆனா எங்களுக்கு தெரியும், நீங்க இன்றைக்கு வாசிச்ச வசனங்களின்படி, எபிரேயர் 4 நீங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டு
எங்களோட சோதனை நீங்க எடுத்து, எங்களுடைய பாடல் நீங்க எடுத்து, எங்களோட வியாதிகளை நீங்க எடுத்து, எங்களோட துன்பங்களை நீங்க எடுத்து, எங்களோட பாவங்களை நீங்க எடுத்து, எல்லாத்தையும் எடுத்து எங்களை நீங்க என்ன செய்றீங்க? விடுதலாகி இப்ப கிருபையும் இரக்கத்தையும் எங்கள் மேல பொழிஞ்சிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சோ அந்த சிந்தனையோட நாம கம்யூனியன்ல முடிச்சு நாம ப்ரே பண்ணி முடிப்போம். ஆமென். கம்யூனியனுக்குள்ள போவோமா? சோ கம்யூனியன் உள்ள நீங்க அப்பத்தை எடுத்து நீங்க ப்ரே பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரும் படுங்க. ப்ரே பண்ணி என்ன சொன்னா மீனிங் வந்து, தகப்பனே இந்த அப்பம் இது வெறும் பானோ அல்லது ரொட்டியோ அல்ல. இது வந்து உங்களுடைய சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டது. உங்களோட தளம்புகளால் நாம் என்ன செய்யறோம்? குணமடைகிறோம். ஆமென். எடுத்து உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே, உங்களுடைய தளம்பினால நாம குணமடைகிறோம். அவருடைய தளம்பு எங்களுக்காக குணமடைந்தோம். நாம அவருக்குள் விடுதலையாக்கப்பட்டோம், அவருக்குள் நேசிக்கப்பட்டோம், அவருக்குள் சுகப்படுத்தப்பட்டோம். ஆமென். விசுவாசம் வந்து நம்முடைய விசுவாசம்தான். நம்முடைய விசுவாசத்தாலே ஆண்டவரை செய்ய பண்ணும். ஆனா அன்பினால் கிரியை செய்யற விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? இயேசு ஏற்கனவே செய்து முடிச்சதை நம்பும். இயேசு ஏற்கனவே சுகப்படுத்தினதை நம்பும். ஆமென். இயேசு ஏற்கனவே சுகப்படுத்தினதை நம்பும். ஏற்கனவே அது எங்களோட ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களோட ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கு? உங்களோட சுகம், உங்களோட பலன், ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. சோ அந்த விசுவாசம் என்ன செய்யுது? வெளிப்படுத்துது உங்களுக்கு. வெளியில கொண்டு வரும். ஆமென். வெளியில கொண்டு வரும். அதை இதை நம்புங்க. அவருடைய ரத்தம் உட்கொள்வோமா? அவருடைய ரத்தம் எங்களுடைய பாவங்கள் அற கழுவி மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சது. ஆமென். அந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கு எங்களை வழிநடத்து. அவருடைய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை. ஆமென். இந்த கிருபையின் உடன்படிக்கை தான் அவர் ஊடாக விதைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை புசிக்கிற உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நாம எதை விதைக்கிறோமோ அதான் அர்த்தம். ஆனா புதிய உடன்படிக்கை இயேசு எதை விதைச்சாரோ நாம் அறுவடை செய்யறோம். ஆமென். எத்தனை பேர் அந்த ரசத்தை குடிக்க விரும்புறீங்க? நீங்க விதைச்சதான் அறுக்க போறீங்களா அல்லது இயேசு விதைச்சதை அறுக்க போறீங்களா? சோ இதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்றோம் என்று. அதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் பெரிய வித்தியாசம். நாம இயேசுவை பெற்றுக்கொண்டோம். கொலோசியர் 2 இயேசுவை நாம பெற்றுக்கொண்டோம். பழைய உடன்படிக்கையில யாரும் அப்படி அல்ல. புதிய உடன்படிக்கையில இயேசுவை பெற்றுக்கொண்டோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம், பலனை பெற்றுக்கொண்டோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம், அன்பை பெற்றுக்கொண்டோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஆமென். சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டோம், சமானத்தை பெற்றுக்கொண்டோம். சோ அப்ப இயேசுவின் விசுவாசம் இப்ப என்ன செய்ய போகுது? இதுக்குள்ள எங்களை வழிநடத்த போகுது. சோ அப்ப 6 மணி சொல்லாங்க, எனக்கு விசுவாசம் போதுமாண்ட கேள்வி வேணாம். விசுவாசம் இருக்கா? ஓ, இந்த வியாதியை நான் மேற்கொள்ளலாமா, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாமா என்று கேட்காதீங்க. ஆனா இயேசு ஏற்கனவே உங்களை தந்துட்டார், சுகப்படுத்திட்டார். அவருடைய அன்பை அறியுங்க. விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்யும். அவருடைய விசுவாசம். ஆமென். தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காயும் நன்றி. நன்றி இயேசுவே. தகப்பனே, நீங்க நேசித்த,
நீங்க நேசித்த நாங்க, உங்களுடைய சரீரம், உங்களுடைய அவயங்களாகிய நாங்க, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்க, உங்களுடைய நீதிமான்களாகிய நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம், செபிக்கிறோம். தகப்பனே, நாம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீங்க எங்கட வியாதிய, நீங்க எங்கட தரித்திரத்தை, நீங்கள் எங்க அறியாமே எல்லாத்தையும் நீங்க சுமந்து கொண்டீங்க. இப்போ உங்களை அறிகிற அறிவில வளரட்டும். அது மட்டுமல்ல, உங்கள் மூலமாக சம்பாதிச்ச அந்த சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும் இப்பொழுதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இருள் நீங்கட்டும். ஆமேன். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியங்கள், உங்களுடைய தயவுகள், உங்களுடைய கிருபைகள் இயேசுவின் நாமத்தினால பெருகட்டும். எல்லா துதி, கனம், மகிமே உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை, எங்களோட நோய்களை எல்லாம் குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து, கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எங்களோட வயதை வாழ வயது போல் ஆக்கியிருக்கிறார். ஆமேன்.